சார் இதுல இப்போது வரை இவர் பேசுறாரு, நீ உச்சநீதிமன்றத்தினுடைய கேம்பஸ்க்குள்ளாக நின்று கொண்டு அந்த தாவேகாவினுடைய எலெக்ஷன் கேம்பெயினுடைய ஜெனரல் செக்ரட்டரியும் இதையே தான் சொல்லிட்டு போனார். இது ஒரு சதி திட்டம் அப்படின்ட்டு நாங்க 100% நம்புறோம். நீங்க சதி திட்டம் நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அதுல நம்பிக்கை இருந்ததுன்னா அஃபிடேவிட்ல கொடுக்க வேண்டியதானே, கோர்ட்ல சொல்ல வேண்டியதானே. யாராவது ஒருத்தரோட பெட்டிஷன்ல அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கா? யாராவது ஒருத்தர் பெட்டிஷன்ல, அந்த மாவட்ட செயலாளருடைய பெட்டிஷன், பெயில் பெட்டிஷன்லையோ இல்ல புசி ஆனந்த்லையோ இல்ல ஆதவர்ஜுனாவதுலையோ இல்ல சிடி யாரோட ஒருத்தர் பெட்டிஷன்ல, அப்போ பொதுவெளியில உங்களுக்கு மைக் இருக்கு, கேமரா இருக்கு, பொய் பேசுறீங்கன்ற நான். நீங்க பேசுற வார்த்தை உங்களால பொறுப்பேற்றுக்க முடியாது. 1500 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பொய். அந்த மாவட்ட செயலாளரோட இதெல்லாம் கட்சி நடத்தாதவங்க பேசணும். பச்சை பொய் பேசுறீங்க. மக்கள் உங்களை பாக்குறாங்க. காவல்துறை அனுமதி கொடுக்கும் போது கண்டிஷன்ஸ் போட்டாங்கல்ல, எந்த கண்டிஷன் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அவரை 11 கண்டிஷன் எல்லாருக்கும் தெரியும் சார். ஃபாலோ பண்ண நீங்க 4 சொல்லுங்க பாப்போம். இதே வெளியே பொது வெளியில அந்த செல்வ பாரதியை சொல்லுங்க பாப்போம். பொறுப்பற்ற அந்த நடிகர் 3 நாள் வரைக்கும் எங்க இருந்தாருன்னு தெரியல சார். பிரச்சனை வந்தது, ஒரு குறிப்பிட்ட யாரோ 4 பேர் போயிட்டாங்கன்னா பரவாயில்ல சார். ஒரு கட்சியில 4 பேர் தலைமுறை வந்து பார்த்துருக்கோம் சார். ஒரு கட்சியா தலைமுறை ஆயிருக்கு சார். இங்க ஒரு கட்சியா 15 நாள் தலைமுறை ஆயிட்டு இன்னைக்கு வீரவசனம் பேசிட்டு இருக்கீங்க. செல்வ பாரதி நீங்க பேசும்போது அமைதி இருந்தா தயவு செஞ்சு கேளுங்க. கட்சி நடத்த ஒரு பர்சன்டேஜ் கூட தகுதி இல்லாத ஒரு நபர் ஒரு பொறுப்பேத்துக்கல. சொல்லிதான் சார் ஆகணும், சொல்லிதான் ஆகணும். நீங்க பொதுவெளிக்கு வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு கூட்டத்தை பார்த்தா சந்தோஷம் இருக்குல்ல, நக்கலா லைட் ஆஃப் பண்ணி போட தெரியுதுல்ல உங்களுக்கு. என்ன தகுதி? செத்து போன உயிருக்கு பதில் சொல்றதுல யார் என்ன பேசுறீங்க நீங்க? பாரதி அமைதியாரு. பாரதி கொஞ்சம் பொறுமையா வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டா பாரதி பேசும்போது எப்படி இல்ல பேசும்போது அமைதி என்ன அனுமதி நீ என்ன அனுமதிக்கிறது? பாரதி கட்சி பாரதி நான் இறுதியா உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். நீங்க எவ்வளவு கண்டிக்கணுமோ கண்டிச்சிருங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கோங்க. அவர் பேச அனுமதிச்சிருங்க. நீங்க கடைச்சா நீங்க கண்டிச்சிருங்க. நான் உங்களோட முடிச்சேன். எப்போ ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். டைம் கொஞ்சம் சுருக்கமா முடிச்சிருங்க. காவல்துறை அனுமதி கொடுத்ததுல நான் கண்டிஷன்ஸ் கேட்டா கண்டிஷன்ஸ் பேச மாட்டீங்க. அவர் பேசும்போது இவர் என்ன சொல்றாரு, சிபிஐ பத்தி போனது நீங்க இந்த இடத்துல கொடநாடு கொலை வழக்குல சிபிஐ போனீங்களா சார்? போனாரா எடப்பாடி பழனிசாமி? அப்ப என்ன சதி இருந்தது? அதுல யார் செஞ்சா அப்ப அந்த கொலைய? ராஜேஷ்குமார் நாவலோட மோசமா ஒண்ணு இருந்தது இல்ல? அப்ப ஏன் அதை ஜவஹர் அலி பேச வேண்டியதானே? அதை ஒருத்தர் உங்க பகுதியில் ஒருத்தர் ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. அவர் போயிட்டாரா? ஒருத்தர் ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் அம்மையார் இறந்ததுக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணை கொடுத்தீங்களா சார்? என்ன பண்ணிட்டீங்க நீங்க? நீங்க வீரவசனம் பேசுறீங்க சார். நாங்க பொறுப்பேற்றுக்கு போய் நின்று இருக்கோம் சார். ஸ்பாட்ல ராத்திரி 72 வயசு சார் அவருக்கு. அவரோட உடல்நிலை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் சார். காலையில போலையே, 3 நாள் கழிச்சு உங்களை மாதிரி வீடியோ விடலையே. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பத்தி சார் ஒரு வருத்தம் தெரிவிக்கல சார், ஒரு அனுதாபம் இல்லை சார், ஒரு மெழுகுவத்தி ஏத்தல சார். ஆனா வண்டிக்கு ஆயுத பூஜை மட்டும் கும்பிட தெரியுது உங்களுக்கு. யார் உங்களை பார்க்க வந்த கூட்டம் தானே ஒத்துக்கிறீங்களா? அந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட உங்க உறவுகள் சொல்றீங்களா? வர சார் 5000 ரூபாய் கொடுத்தேன்னு பேசுறேன். யார் சார் 5000 ரூபாய் கொடுத்தா? தாவேகா 20 லட்சம் கொடுத்தாங்களா சார் இது வரைக்கும்? என்ன சார் இது? எல்லாமே ஜிகினா வேலையா செஞ்சுட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் கேளுங்க. 1500 பேர் இந்த கரூரினுடைய இந்த தேர்தல் பிரச்சார பயணத்தின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிட்டு சொல்லி இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில செயலாளர். சரியா? அப்ப அந்த தொண்டரணி செயலாளர் யார் சார்? அந்த பேரை சொல்லுங்க பாப்போம். நேரடியா அவர்கிட்ட கேட்டுருவோம். அது இல்ல இத பாருங்க, ஒவ்வொரு அணிக்கு இளைஞர் அணிக்கு ஒரு செயலாளர், மாணவ செயலாளர் இருப்பார்ல, யாரோ இருந்துட்டு சார். அப்ப போய் பேசுறாங்க சார் அவங்க. வாயை திறந்து தாவேகா போய் பேசிட்டு இருக்கு பொது வெளியில. உங்களுக்கு தெரியுதா இல்லையா? முடிக்கிறேன்